வந்துட்டீங்களா? முகம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? ஆச்சு. என்னங்க, இன்னைக்கு அந்த பாஞ்சாலிய ரோட்ல பார்த்தேன். என்னவா? ஒன்னும் இல்ல, சஞ்சய் விஷயத்த முதல்ல அவதானே சொன்னா. அதான் வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லி அவகிட்ட நல்லபடியா 4 வார்த்தை பேசிட்டு வந்தேன். அவ ஏதாவது ஏடாகூடம் பண்ணானா பணத்தை திருப்பி வைன்னு சொல்லு. ஏங்க, இப்போதைக்கு நமக்கு காரியம் தாங்க முக்கியம். அவ கூட எதுக்கு வீண் சண்டை? முதல்ல நல்லபடியா கல்யாணம் முடியட்டும். ஆமா, சஞ்சய் என்ன பண்றான்? இப்பதான் சாப்பிட்டு ரூம்குள்ள போனான். அவங்கிட்ட வேற எந்த மாற்றமும் இல்லையே? ஒழுங்காதான் இருக்கான், எந்த மாற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. திவ்யாக்கு ஏதாவது போன் பண்ணி பேசினானா? அந்த மாதிரி எதுவும் தெரியலையேங்க. என்ன நீ முதல்ல அந்த பொண்ணுகிட்ட அவனை பேச சொல்லு. அப்பதான் அவங்க வீட்டு சைட்லயே ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்ல, இவனுக்கே பழைய நினைப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது நடக்கணும். சரிங்க, சொல்லிடுறேன். நீங்க முகம் கழுவிட்டு வாங்க, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சஞ்சய், திவ்யா கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்ல. ஏன்? ஏன்னா என்ன பேசுறது? ஆமாண்டா, அப்படியே நீ ஒன்னும் தெரியாத புள்ள பாரு. சாப்பிட்டியா, என்ன ஏதுன்னு விசாரி. சரி. என்ன சரி? போன் போட்டு பேசு. மா, இப்ப என்ன டைம் ஆகுது? நாளைக்கு பேசிக்கிறேன். ஒன்னும் டைம் ஆகல, போன் எடு. எடு. நீ கொடு, நான் பண்றேன். சம்பந்தி, நான் வசந்தா பேசுறேன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த நேரத்துல? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணு இல்ல, சும்மா விசாரிக்கலாம் தான் போன் பண்ணேன். அப்படியே திவ்யா கிட்ட சஞ்சய் பேசணும்னு சொன்னா. அவ தூங்க போயிட்டாளே. அப்படியா? பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்க தானே போறாங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஐயோ, நான் இப்படி சொல்லிட்டேனேன்னு என்ன தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் கூட என்னடா இது ராத்திரி நேரமாச்சேன்னு சொன்னேன். சஞ்சய் தான் ஏதோ பேசணும்னு சொன்னா. சின்ன பையன் ஆசைப்படுறானேன்னு நானும் போனை போட்டேன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. ஆமாமா, அவ தூங்கிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி, இப்ப எதுக்கு முறைக்கிற? அந்த பொண்ணு தூங்கிருச்சான், மறந்துடாம காலையில பேசு. இந்த பக்கத்துல வர வர எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குக்கா. எடுத்ததுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் வாழவே முடியாது. இல்லக்கா, அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் காலையிலே சொன்னாங்கல்ல. லேட்டா வந்தா கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்களாம். கேட்டை மூடிட்டு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் தெரியாத ஊர்ல நம்ம வெளியில நிக்க முடியுமா? நான் உன்னை நம்பி வரல, என்ன நம்பி வந்திருக்கேன். கவலைப்படாத, எப்படியும் நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். இல்லக்கா, அப்படியே உள்ள போயிட்டாலும் ராத்திரி எங்க போனீங்கன்னு காலையில கேட்க மாட்டாங்களா? நாம வெளியில போனது அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, நைட்டு சாப்பாடு குடுக்கறப்ப தேடி இருக்க மாட்டாங்களா? ஆமா, அவங்க உன்னோட அம்மா பாரு. சாப்பிடலன்னா உடனே கவலைப்பட்டு உன்னை தேடுறதுக்கு. உனக்கு ஹாஸ்டல்னா என்னன்னே தெரியாதா? அதான் சொன்னேனேக்கா, எங்க அம்மா விட்டு பிரிஞ்சு வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு. அதான் நீ இப்படி இருக்க. உன்னை நிறைய திருத்த வேண்டி இருக்கு. என்ன எதுக்கு திருத்தணும்? இல்லனா நீ மத்தவங்களுக்கு எடுத்து விட்டுருவே. சரி வா போலாம். அக்கா வேண்டாம்க்கா, வாட்ச்மேன் எழுப்பி சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடலாம்க்கா. இங்க பார் சூர்யா, நீ மட்டும் தான் நேர்மையானவ மாதிரியும் நான் தப்பு பண்றதுக்குனே பிறந்தவ மாதிரியும் பேசாத.
இல்லக்கா அது வந்து வா என் கூட வா. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா வாங்கக்கா. நீ இறங்குடி வர. பாத்துக்கா. பாத்து வாங்கக்கா. ஏய் ஃபோன் ரே. ஐயோ. ஏமா யாருமா அது? யாருங்கிறல? என்ன வாட்ச்மேன் யாரு? மா 2-3 பொண்ணுங்க மேல போறாங்கம்மா. நல்லா பாத்தியா? பொண்ணுங்க தானா? ஆமா மேடம், பொண்ணுங்களே தான். சரி விடு, காலையில பேசிக்கிறேன். சீக்கிரம் 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 தரடி. போடி. என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல. எப்படியோ சொன்ன மாதிரி உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வந்துட்டல. ஹலோ சொல்லுமா. குட்டி என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்குற? ஒண்ணும் இல்லம்மா. குட்டி என்னம்மா ஆச்சு? ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அப்பவே நான் பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப வர நீ ஏதோ இப்படி எங்க இருக்க? ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். மொட்டை மாடில நின்னுட்டு இருந்தேன். ஃபோன் வந்து சவுண்ட் கேட்ட உடனே ஓடி வந்தனா அத மூச்சு வாங்குது. தெரியாத ஊருமா, ராத்திரி நேரத்துல மொட்டை மாடிக்கெல்லாம் போவாத. சரிம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி குட்டி, சீக்கிரமா படுத்து தூங்குன. சரிம்மா. என்னம்மா நேர்மை என் சிகரம். என்னமோ பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன, இப்ப சரளமா அள்ளி விடுற. இதான் உங்க நேர்மையா? வாயை மூடுங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட நான் போய் சொன்னதே இல்ல தெரியுமா? செவரறி குதிச்சு பயந்து அழுது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம்? இதெல்லாம் உங்களாலதான் வந்தது. நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. பிடிங்க உங்க போன. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நேத்து ராத்திரி யாரோ வெளியே போயிட்டு செவரேறி குதிச்சு உள்ள வந்திருக்கீங்க. இனிமே யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டா கொஞ்சம் கூட தெய்வதார்ஷனம் பார்க்காம ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். இந்தா குடி. ஆறிட போகுது. குடின்னு சொல்றல்ல. குடி, பிரேக்ஃபாஸ்டுக்கு வேற போணும். அக்கா சாரிக்கா. எதுக்கு? இல்ல நேத்து ராத்திரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன்ல. ஏய், நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அப்படியே மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ராத்திரி கூட உனக்கு முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? சிரிக்காத, நிஜமாதான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உனக்கு வயிறு வீங்கி வெடிக்க போது பார்.
சரி வா குளிக்க போலாம். எப்படி இருந்தாலும் கியூல தானே நிக்கணும். அதெல்லாம் மத்தவங்களுக்கு, நமக்கு இல்ல. ஆமா, நேத்து என்ன சொன்னீங்க? உடனே நம்மள விட்டுட்டாங்க. உனக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொன்னேன், உடனே அனுப்பிட்டாங்க. போய் தானே சொன்னீங்க. வேற என்னமோ சொல்லிருக்கீங்க நீங்க. எப்படியோ சீக்கிரம் குளிச்சிட்டோம்ல, இன்னைக்கும் அதே மெத்தட் தான். இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்னாச்சு இவங்களுக்கு? நீங்களா சொல்லிட்டா நல்லது. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? ராத்திரி யாரோ 2 பொண்ணுங்க செவரேறி குதிச்சிருக்காங்க. மேடம் நல்லா பாத்தீங்களா? பொண்ணுங்க தானா இல்ல திருடனுங்களா இருக்க போறாங்க? இல்ல இல்ல, இங்க இருக்கிற பொண்ணுங்க தான். பொண்ணுங்க கூடவா செவரேறி குதிப்பாங்க? நீ வேற எந்த காலத்துலமா இருக்கிற? அதெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவாங்க வானரங்க. மேடம் நாங்கெல்லாம் உங்களை நம்பிதான் வந்திருக்கோம், எங்களை பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நேத்து ராத்திரி செவரேறி குதிச்சது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஹே சூர்யா, உனக்கு தெரியுமா? இங்க நமக்கு என்ன வேலை, வா போலாம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? சரிங்கம்மா. டைம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணுடா. சரி மதி. டேய், நீ ஃபாரின் போறது சூர்யாக்கு தெரியும்ல? ஃபோன் பண்ணி பேசினாண்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. இங்க பாருப்பா, வேலைக்கு சாப்பிடணும் என்ன? சரிங்கம்மா. டேய், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 2 hours முன்னாடியே செக் இன் பண்ணுவா. போலாம். சரி நான் வரமா. போயிட்டு வாங்க. வரமதி. சரி. பார்த்து பத்திரம்ப்பா. சரிம்மா. வரமா. அம்மா, பியூட்டி பார்லர்ல வேலை நடந்துட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னனே. போலாமா? அப்ப கிளம்புமா. நான் கிளம்புறதுக்கு என்னமா இருக்கு? வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடலாம். சரி. வாங்க. தெரியுமா நித்யா, வாங்க வா தம்பி. நித்யா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. வாமா. ஒண்ணும் இல்ல, மதி புதுசா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போறா. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, அதான் பார்க்க கிளம்பிட்டு இருந்தோம். அக்கா, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரெடி, ஆனா ஃபீஸ் மட்டும் கிடையாது. நீ எப்ப வேணாலும் வரலாம் நித்யா. எங்க சூர்யா இன்னும் பாண்டிச்சேரியில இருந்து வரல? இல்லம்மா. பெரியமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. சஞ்சய்க்கு பொண்ணு பாத்திருக்காங்க. தெரியுமேமா, சந்திரம்மா குடும்பத்துல பேசிருக்காங்க. ஆமா பெரியமா, அது விஷயமா பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நட்ராஜனனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் நம்ம ராஜிக்கு நட்ராஜனனை பேசலாமேன்னு தோணுச்சு. எங்க மாமா கிட்ட இதை பத்தி கேட்டேன், அவருக்கும் இதுல ரொம்ப இஷ்டம் பெரியமா. ஆனா உங்க பெரியம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சாரு. நீங்க சரின்னு சொன்னா நான் பெரியம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேன். அதான் அவங்க கிட்ட கேட்கலாமேன்னு 2 பேரும் கிளம்பி வந்தோம். என்ன பெரியம்மா, என்ன யோசிக்கிறீங்க? அத்தை மாமா எல்லார பத்தியும் உங்களுக்கே நல்லா தெரியும். எந்தவித குறையும் இல்லாம அண்ணனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு மாமாவும் ரெடியா இருக்காரு. அது என்ன பெரியம்மா, நான் எதுவும் தப்பா பேசலையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்ல, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா. இல்லம்மா, நட்ராஜ் இப்பதான் உங்க கம்பெனி வேலை விஷயமா
வெளிநாடு போறதுக்கு இப்பதான் கிளம்பி போனா. அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன பெரியம்மா நீங்க நீங்க சொன்னா அண்ணன் கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேப்பான். ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அதனாலதான் அவனை கேட்காம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அவன் சரின்னு சொல்லிட்டான்னா எனக்கும் சந்தோஷம்தாம்மா. கண்டிப்பா அண்ணன் சரின்னு தான் பெரியம்மா சொல்லுவாரு. நீங்க வேணா இப்பவே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். என்ன நித்யா, அவர்தான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, இப்ப போய் ஃபோன் பண்ண சொல்ற? இல்லங்க எனக்கு தெரியும். அப்புறம் என்ன அவசரம், விட. இல்லங்க அண்ணன் சரின்னு சொல்லிட்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இங்க பாரு நித்யா, இதுல நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. நடராஜோட விருப்பம்ன்றது இதுல ரொம்ப முக்கியம். உங்க பெரியம்மா கிட்ட சொல்லிட்டல, நடராஜ் வந்ததும் அவங்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நடராஜ்க்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே பேச முடியும். இது 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், யாருமே மன வருத்தப்படக்கூடாது. ஏங்க நான் 2 குடும்பத்துக்காகவும் தானுங்க பேசிட்டு இருக்கேன். சரி, அதுல அவசரம் எதுக்கு? அம்மா, ராஜி கல்யாணம் தரப்பட்டதுக்கு நாங்களும் ஒரு காரணம். அது உங்களுக்கே தெரியும். அது நித்யா மனசு கஷ்டமா இருக்கு. அதான் அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவன் நினைக்கிறா. நடராஜ் பேரை நித்யா சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நித்யா சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோன்றதை தாண்டி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருன்ற சந்தோஷம் வந்துச்சு.